உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுங்க. நான் சுபாஷினி, நர்சிங் இன்சார்ஜ், டைனி ஹார்ட்ஸ் ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர். இங்கே உங்களுடைய ஒர்க் என்ன? நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பேபிஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பேபிஸ், பச்சிள குழந்தைகள் தான். பிறந்த குழந்தைலேருந்து 18 வயசு கீழே உள்ள எல்லா குழந்தைங்களுமே நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கேரிங் மாறுமா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே சேஞ்ச் ஆகும். ஏன்னா பெயின் இருக்குது அப்படின்னாலோ இல்லை பேபிஸ்க்கு எதாவது பண்ணால் எதுவுமே சொல்ல தெரியாது குழந்தைங்களுக்கு. அது முக்கியமாக நியூபார்ன் பேபிஸை பொறுத்த வரைக்கும் பேபிஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் எந்த குழந்தை கூடயாச்சும் அட்டாச் ஆகிருக்கீங்களா? ஒரு ப்ரொலாங்டாக இருக்கிற பேபிஸ், ஒரு ரெஸ்பிரேட்டரி டிஸ்டர்ஸ் சொன்ன வந்த பேபி ரொம்ப நாளாக ஐசியூவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப டிஸ்சார்ஜ் ஆகி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி திரும்ப டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த பேபிஸ் அவங்க மதர்கிட்ட கொடுக்கவே எங்களுக்கு விருப்பமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்பவே அட்டாச் ஆயிட்டாங்க. இப்போ ரிவ்யூ வரும்போது திரும்ப எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பேபி நல்லா க்யூர் ஆயிட்டாங்கிறது ஒரு நல்ல ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த மதராக இருக்கட்டும், அவங்க ஃபாதராக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியே திரும்ப எங்களை மீட் பண்ணி நாங்கள் திரும்ப வந்திருக்கோம், ரிவ்யூக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களை மீட் பண்ணும்போது அது என்னோட ஹாப்பியாக இருந்துச்சு. இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாச்சும் மறக்க முடியாத நிகழ்வு இருக்கா? கண்டிப்பாக மறக்க முடியாத நிகழ்வு நிறைய இருக்குது. அதில் ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு 2 years பேக் நான் பார்த்த பேபி ப்ளஸ் மதர் ரொம்பவே அந்த பேபி பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப எமோஷனல் சப்போர்ட் நிறையவே கொடுத்து அந்த பேபிக்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல ரெக்கவரி ஆகி பேபி வீட்டுக்கு போனாங்க. 2 yearsக்கு அப்புறம் திரும்ப வரும்போது அந்த மதர் என்னை பார்த்துட்டு இங்கே பாருங்க உங்க அத்தையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அந்த பேபி கொடுத்தாங்க. அந்த 2 yearsக்கு அப்புறம் அந்த பேபி நான் வாங்கும்போது அந்த பேபி சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட வந்தாங்க. அது ரொம்பவே மறக்க முடியாத நிகழ்வு. அதிரே எஃப்எம் சார்பா ஹாப்பி நர்சஸ் டே. ஹாப்பி நர்சஸ் டே.